Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஒரு உதவி இயக்குனராக அந்த 2 படத்தில் பெற்ற பயிற்சி எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு என்னென்ன சார், அதான் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த பத்திரிக்கையாளராக இருந்து கொஞ்சம் கவனித்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, இங்கே வந்து இப்போ சினிமாவில் சேர்ந்தோன்னுமே கிளாப் அடிக்கிறதுலேருந்தே நம்ம வாழ்க்கையை தொடங்கிடுவோம். நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சால் கூட கிளாப் அடிக்கிறத ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டை கிளாப் கொடுத்துருவாங்க இல்லையா, ஆனால் கிளாப் அடிக்கிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிளாப் தான் அடித்தான். கிளாப் அடிக்கிறதுலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் ஒன்று ட்ரெஸ் கண்டினியூட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் எடிட்டிங் ரிப்போர்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் பேடு பிடிக்கிற அளவுக்கும் வந்தேன் சார். நான் வந்து அந்த 2 படத்தில் வந்து நான் முதல்ல எனக்கு என்னென்னா, இந்த லெஃப்ட் ரைட் லுக்கு, இந்த சஜஷன் ஷாட் எப்படி வைக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. முதல்ல வேடிக்கை பார்த்த சினிமாவுக்கும் இப்போ வந்து உள்ளே வேலை செய்யும்போது நிறைய வித்தியாசம் இருந்தது. அப்போ அங்கே வந்து பாலகன் சார்னு ஒருத்தர் கோ டைரக்டராக இருந்தார். ஆமாம் சார், அவர் மாப்பிள்ளை சார் படம்லாம் பண்ணியிருக்காரு, விசோட அசோசியேட் அவர். அப்புறம் அவர்கிட்ட தான் வந்து கேட்பேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, சார் இது எப்படி சார், அது எப்படி சார்னு. அவர் நல்லா சொல்லிக் கொடுப்பார் சார், உக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி கொடுத்தாரு. அப்போல்லாம் இருக்கிற டவுட்டெல்லாம் நான் கேட்பேன். நான் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மாடியில் இருக்கிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வெளியில் வந்து காரில் வந்து இறங்குறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஹாலை கடந்து படியேறி வந்து அவங்கள மீட் பண்ணணுமா, இல்லை வந்து அங்கே காரை விட்டு இறங்கணுமே கட் பண்ணால் மேலே வந்துடலாமா சார்லாம் கேட்பேன் நான். அப்புறம் தான் அவர் சொல்லுவார், இல்லையா அது வந்து ஃபுட்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து தீர்மானிக்கணும், எடுக்கும்போது அப்படி விழாவாரியாக எடுத்துக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டேஜ் இடம் கொடுத்ததுன்னா ஃபுல்லாக அந்த லெங்க் வைக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணால் மேலே கொண்டு வந்து சேர்த்துற வேண்டியதான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர். அப்படி ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இதுக்கப்புறம் வசந்த்கிட்ட சேர்றதுக்கு யார் உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க சார்? அது வந்து என்னென்னா வந்து டிபி கஜேந்திரனுடைய எடிட்டர் சார், கணேஷ் மோகன் சொல்லி, கணேஷ்குமார்னு சொல்லி, பாலச்சந்தரோட எடிட்டர். அவர் பாலச்சந்திர படம், விசு சார், சுரேஷ் கிருஷ்ணா, இவங்க எல்லாம் 2 பேர் சார். அவங்க கணேஷ்குமார்னு 2 பேர். அதில் குமார் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். அவர் தான் இவர் டிபி கஜேந்திரனுக்கு எடிட்டர். ஸோ டிபி கஜேந்திரன் படம் ஒர்க் பண்ணும்போதே அவர் குமாரோட எனக்கு நல்ல பழக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா எடிட்டிங் ரொம்ப போக வரதுனால அவரோட கூடயே சுற்றிட்டு இருப்பேன் நான். எனக்கு பேசிக்காக என்னென்னா பாலச்சந்திரன் ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா என்னோடய ஒரு கனவு இயக்குனர்னால் அது அவர் தான். எப்போவுமே இன்னைக்கு வரைக்கும் நான் மனசில் ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கேன்னா அது வந்து பாலச்சந்தர் தான் சார். மானசே குரு அவர் தான் பாலச்சந்தர் தான் நமக்கு ஒரு இன்றைக்கி உலகத்திலேயே பெஸ்ட்டு டைரக்டர் யாருன்னா பாலச்சந்தர் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு பாலச்சந்தரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அவர் பாலச்சந்தர் எடிட்டர் அப்படிங்கிறப்ப அவரோட நல்லா பாலச்சந்தரை பற்றி அடிக்கடி கேட்குறது கொள்வது அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். இன்னும் அவரோட ரொம்ப டீப்பாக ஆனதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தரோட படங்களே போய் திருட்டுத்தனமாக எடிட்டிங்கில் உட்காந்து பார்ப்போம். இவர் வர சொல்லுவார். கவிதாலயாவில் வந்து பின்னாடி வந்து பின்கட்டில் ஒரு வழி ஒன்று இருக்குது, அங்கே தான் எடிட்டிங் ரூம் இருக்கும். நைஸாக வர சொல்லுவார், அங்கே பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சீன்ஸு சாங்கெல்லாம் போட்டு காட்டுவார், திருட்டுத்தனமாக போட்டு காட்டுவார். அந்தளவுக்கு பாலச்சந்தரை வந்து பிடிக்கும். அப்போ அவர்கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்ப. அப்போ தான் வசந்த் சார் வந்து கேளடி கண்மணி ரிலீஸ் ஆன டைம் சார். ரிலீஸ் ஆனப்போ அப்போ சொன்னேன் நான், படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த கேளடி கண்மணியும் எல்லாம் சேம் எடிட்டிங் ரூமில் தான் நடக்கும் சார். அப்பையும் அதையும் பார்ப்பேன். வசந்த் சார் எடிட்டிங் போனதுக்கு பிறகு சில சீன்ஸ் அதெல்லாம் போட்டு காட்டுவார். பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் இருக்குது, ஒரு நல்ல டைரக்டராக இருக்கிறாரு, அதான் கேபி சாரோட அசோசியேட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவர்கிட்ட சேர்த்து விட்ருங்க, என்ன எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னோடனே, சரி இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே அப்புறம் அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். வசந்த் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து இது நினைக்காத நாளிலேன்னு ஒரு படம் சார். அது அந்த படம் நின்று போச்சு. இவர் நம்ம ரமேஷ் அரவிந்த், ரஞ்சிதா அவங்களாம் நடித்தாங்க. பாதி படம் வந்து அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆசை ஆரம்பிக்கும் போது தான் வந்து திருப்பி என்னை கூப்பிட்டு கோ டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணுங்க அந்த படத்தில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆசை, நேருக்கு நேர், பூவெல்லாம் கேட்டுப்பார், ரிதம், இந்த 4 படமும் அவரோட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன் சார். எப்படி இருந்தது ஆசை படத்தில் பணியாற்றியது சார்? ஆசை படத்தை அது ஒரு புது அனுபவம் சார் எனக்கு. இப்போ இவர்கிட்ட 2 படம் டிபி கஜேந்திரன்ட்ட பண்ணதுக்கும் அங்கே அப்படியே கான்ட்ராஸ்டாக இருந்தது.
என்ன அப்படின்னா சார், வசந்த் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சார், அவர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் சார். காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். என்ன அப்படின்னா வந்து பேப்பரில் வந்து ஹீரோயின் வந்து இந்த கலர் பொட்டு தான் வைக்கணும், இந்த கலரில் வந்து தோடு போடணும், சட்டையில் வந்து இந்த கலர் தான் பட்டன் இருக்கணும்னு எழுதிட்டார் அப்படின்னா அதை எப்படியாவது நம்ம தேடி கொண்டு வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா அந்த சீனையே எடுக்க மாட்டார் சார். அப்படியே அதை தள்ளி விட்டுட்டு வேறு சீன் எடுத்துகிட்டு போகிறார். அது எப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள், போங்க சார், கொஞ்சம் சார் பார்த்து ஒத்துக்கவே மாட்டார் சார். அது என்ன இருக்கோ அது வரணும், இருந்தால் மட்டும்தான் எடுப்பார். அப்படியே அடம் பிடிப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. என்னென்னா அந்த அடம் பிடிக்கிறதோட ரிசல்ட் இருக்குல்ல, அது வந்து ஸ்க்ரீனில் நமக்கு தெரியும். அதை தான் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு படம் எடுத்தால் அது ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே ஒத்துக்க மாட்டார் சார் அவர். ஒரு ஆர்டிஸ்ட் தேர்வு கூட வந்து அவர் இப்படி ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 பேரை காமிச்சாலும் அவர் மனசில் இருக்கிற அந்த ஒரு முகம் வந்தால் தான் ஒத்துக்குவார். அது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் எப்படியோ போராடி கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சார். அதே மாதிரி வந்து அவர் சாங்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக, சாங்கு வந்து அந்த டியூன் வாங்குறதுலேருந்து அதை எடுக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெடுவார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சார், ஆசை படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே ஹிட்டு. இந்த புல்வெளி கொஞ்ச நாள் பொறுத்தலைவா எல்லா சாங்குமே ஹிட்டு சார். ஃபுல்லாக வந்து தேவா சார் கூட நான் தான் இருப்பேன் சார். ஏன்னா இவர் வந்து என்னென்னா ஒரு 10 சிட்டிங் 20 சிட்டிங் போனதுக்கப்புறம் நாங்கள் சிலது செட் பண்ணி வைப்போம் டியூன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் கேட்க வருவார். அது வரைக்கும் ஃபுல்லாக அவர் கூட தான் கம்போசிங்கில் நான் இருப்பேன். வருவார் சார், வந்து கேட்பார், கேட்டுட்டு அப்படியே ரிஜெக்ட்னு சொல்லிட்டு போயிடுவார். 20 டியூன் கிட்டத்தட்ட சார் எந்த படத்துக்குமே அவ்வளோ தேவா சார் மெனக்கெட்டு இருக்க மாட்டார். அவருக்கும் நம்ம தேவா சாருக்கு என்னென்னா ஒரு அவரும் கொஞ்சம் ஒரு பெரிய படங்கள்லாம் போகாத ஒரு காலகட்டம் அவர் தேவா சார். அதனால் அவருக்கு என்னென்னா ஒரு மணிரத்ன கம்பெனி, ஒரு வசந்த் டைரக்ஷன், நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு தரமாக ஒரு பாடல்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிஸ்கஷன், 200 சிட்டிங் வந்து உட்காந்துருப்போம் சார் கம்போசிங் மட்டும். 200. அவர் வந்து என்னென்னா வந்து அவர் அழுக்காமல் போட்டுக்கிட்டே இருப்பார் சார். போட்டு காட்டுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வருவார், வந்துட்டு கேட்பார். அப்புறம் என்ன செய்வார்னா அதுலேருந்து ஒரு 4 லைன் எடுத்துக்குவார், இந்த பாட்டிலேருந்து ஒரு 4 லைன் எடுத்து ஒட்டி அதை பாடி காட்ட சொல்லுவார். இப்படி வந்து எடிட் பண்ணி தான் ஒவ்வொரு பாடலாக உருவாச்சு சார் அந்த ஆசை படத்தை பொறுத்த வரைக்கும். அதிகாலையிலும் அதிமாலையிலும் நேருக்கு நேர் அதுக்கப்புறம் பண்ணோம். நேருக்கு நேரம் அதேமாதிரி கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தான் அதுலேயும் வேலை பார்த்தோம். பாட்டு தேவா சாரே ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா, இல்லை மணி எனக்கு போதும், ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்ட்டாரு. தயவுசெய்து வசந்த் சார்ட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு வேண்டாம், அந்த படமே வேண்டான்ட்டார். நேருக்கு நேர் எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் நிறைய வேலை இருக்குது, நான் ஆசை ஹிட்டானோன்னு அவர் பெரிய லெவலில் கொஞ்சம் வந்துட்டார். வேண்டாம், தயவுசெய்து நீங்கள் சொல்லிவிடுங்கன்ற அளவுக்கு வந்தார். அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் பிடிச்சி தான் அந்த படத்துக்கும் உட்கார வச்சு வேலை வாங்கி பாட்டை வாங்கினோம் சார். அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், ஆசை படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வசந்த் சார் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் ஷூட்டிங் ஹவுஸை வந்து ஷூட்டிங் பண்ண மாட்டார். ரெகுலராக ஷூட்டிங் வீடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கவே மாட்டார் எப்போவுமே. அவர் என்னென்னா புதுசாக வீடு தேட சொல்லுவார். எங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, பைக் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும். ஏதாவது வீடு வித்தியாசமாக கண்ணில் பட்டுதுன்னா அது மாதிரி போயிட்டு கார்டை கொடுத்துட்டு, இது மாதிரி வசந்த் சாரோட கோ டைரக்டர் சார் வீடு ஷூட்டிங்க்கு வேணும் உங்கள் வீடு அப்படின்னு கேட்போம். சில பேர் சந்தேகமாக பார்ப்போம், எப்படி சார் வீட்டுக்குள்ளே விடுவான் திடீர்னு நம்ம வீட்டை பார்க்காம அவற்றை போய் சொல்ல முடியாது வீடு நல்லா இருக்குது சார் அப்படின்னு. அவர் வந்து சரின்னு சில பேர் என்ன செய்வானா, கொஞ்சம் சினிமா ஆசையில் நம்பி வீட்டுக்குள்ளே விடுவானுங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வீடை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை சார். அப்போ பார்த்தீங்கன்னா நான் கோ டைரக்டராக அந்த ஒர்க் பண்ண அந்த ஆசை படத்தில் கடைசி அசிஸ்டண்ட் யாருன்னா எஸ்ஜே சூர்யா. அவர் கடைசி அசிஸ்டண்ட்டு சார். ஆனால் பயங்கரமான உழைப்பாளி சார். அவன் பயங்கரமான உழைப்பாளி. நாங்களாம் கூட வந்து 3 வீடு தேடினோம்னு வச்சிங்களேன், அவன் சின்சியராக போய் 10 வீடு தேடுவான். அப்போ வந்துட்டு பைக்கும் கிடையாது. நாங்களாவது பைக் எடுத்துகிட்டு இப்படி போய் சுற்றிட்டு வந்து சும்மா அங்கே பார்த்தோன்னு ஏமாற்றிட்டு இருப்போம் வசந்தை. ஆனால் இவன் சின்சியராக போய் தேடுவான் சார். சின்சியராக என்னென்னா, இவன்ட்டு சூர்யாட்ட என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, பஸ்ஸில் ஏற மாட்டான் சார். பஸ்ஸில் ஏற மாட்டான். அவன் என்னென்னா லிஃப்ட்டு பிடிச்சி தான் சார் போவான். அவன் தங்கியிருந்தது வந்து அண்ணா நகர் சார். ஆஃபீஸ் வந்து இருந்தது வந்து ஆழ்வார்பேட்டை, மணிரத்ன சார் ஆஃபீஸு. இவன் என்ன செய்வான்னா அங்கேருந்து லிஃப்ட்டு பிடிச்சி தான் சார் வருவான். நைட்டு லிஃப்ட்டு பிடிச்சி தான் போவான். எங்கே காரோ 2 வீலரோ ஏதோ ஒன்று பிடிச்சி வருவான். வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடும். அதேமாதிரி நைட் பஸ்ஸு ஏறினதே கிடையாது சார் அவன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்டு பிடிச்சி போய் வீடு தேடுவான் சார் அவன்.
அந்த ஆசை படத்தில் பார்த்தீங்கன்னா 3 வீடை ஒரே வீடை கிளப் பண்ணியிருப்போம் சார். அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸ் ஒரு வீடு, வீட்டோட இன்டீரியர் வந்து ஒரு வீடு, வீட்டோட பேக்யார்டு ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். அது சைதாப்பேட்டையில் ஒரு வீட்டில் எடுத்தோம். அந்த 3 வீடுமே தேடி கொடுத்தது வந்து சூர்யா தான் சார். ஆமாம், அவனோட உழைப்பு வந்து பெரிய பங்கு வந்து அந்த படத்தில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து நாங்கள் வந்து இதுக்கு ஷூட்டிங் போனோம், டெல்லி குழுமனாலியெல்லாம் வந்து ஒரு 12 நாள் பிளான் பண்ணி போனோம். அப்போ என்னென்னா பட்ஜெட்டில் வந்து ஒரே ஒரு அசோசியேட் மட்டும்தான் போக முடியும், வேறு யாரும் வேணான்ட்டார். வசந்த் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. ஆனால் என்னென்னா இந்த சூர்யா வந்து என்னென்னா எப்படியாவது வந்து நம்ம வந்து டெல்லிக்கு வந்துடணும். மற்ற அசிஸ்டண்ட்லாம் அப்புறம் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம், அவங்களாம் சரி ஓகே மணிபாரதி போகிறாரு பார்த்துக்கார் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு வந்து முனைப்பு சார், எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு வந்து துடிச்சிட்டு கிடக்குறான். அவர் வசந்திகிட்ட போய் கெஞ்சுறான், அவர் பிடிச்சி பட்ஜெட்லாம் இல்லை வையான்னு திட்டுறாரு. அப்புறம் என்னட்டு வந்து ஏங்க சொல்லுங்கள் டைரக்டர்கிட்ட எப்படியாவது கூப்பிட்டு போக சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து கெஞ்சோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று நடிச்சிருக்கோம், ஆசை படத்தில். அந்த நாய்க்குட்டியை அரேஞ்ச் பண்ணதும் சூர்யா தான். யாரோ ஒரு வெட்டினரி டாக்டரை போய் பார்த்து அவர்கிட்ட சொல்லி அந்த நாய்க்குட்டியை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஷூட்டிங்க்கு. அங்கே அதை வச்சு சில சீன்ஸ் வந்து இங்கே எடுத்துட்டோம். அதே நாய்க்குட்டியை வந்து திருப்பி டெல்லிக்கும் எடுத்துகிட்டு போகணும் நம்ம, அங்கேயும் ஷூட்டிங் அதுக்கு கண்டினியூட்டி இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இந்த நாய்க்குட்டியை ஒருத்தர் பராமரிக்கணும்ல சார், நான் யார் தூக்கிட்டு அலையிறது, அந்த நாய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம தான் பதில் சொல்லணும். அப்போ என்ன சொன்னேன்னா வசந்த் சார்ட்ட வந்து சார் இது எஜ்ஜே சூர்யா தான் அரேஞ்ச் பண்ணுது, அவன்கிட்டயே கொடுத்து அவனையே கொண்டு வந்துட சொல்லலாம் சார், அவனே அதை பராமரிச்சுக்கிட்டோம் அப்படின்னோடனே எப்படியுமே நாய்க்குட்டிக்காக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. சரின்னா அதுக்காக இவனை வந்து லாஸ்ட் மினிட்டில் டிசைட் பண்ணி அப்புறம் டிக்கெட்டை போட்டு ட்ரெயினில் ஏற்றிட்டோம் சார். என்னென்னா சார் அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து வேறு எந்த லக்கேஜுக்குமே எடுத்துக்கல சார், வெறும் அந்த நாய்க்குட்டியோட போட்ட பேண்ட் ஷர்ட்டோட வந்து ட்ரெயினில் ஏற்றான் சார். ஏறி 12 நாளும் அந்த ஒரே பேண்ட் ஷர்ட்டை தான் சார். அதாவது நைட்டு வந்து ரூமில் வந்து துவைச்சி போட்டுருவான், துவைச்சி நைட்டு காஞ்சிரும், காலையில் திருப்பி போட்டுட்டு ஷூட்டிங் வந்துடுவான். அப்படி ஒரு ஈடுபாடு தான் சார், அது அவ்வளோ வெறி ஈடுபாடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் காலையில் எல்லாம் அசம்பிள் ஆகிற டைமில் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஷாருக்கானை வந்து ரொம்ப இமிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் நடக்கிறது, பேசுகிற ஸ்டைலு, அப்படிங்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஷாருக்கான், ஒரு மினி ஷாருக்கான் மாதிரியே தான் இருக்கும் அவன் நடிக்கிறது போகிறது வரலாம். அது எல்லாமே அவனோட பிளட்டுக்குள்ளே இருந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் அவனை பார்க்கும்போது நாங்களே திட்டுவோம், சும்மா இருறா நீ வேற டார்ச்சர் பண்ணாத இருக்கிற பிரச்சனைகளை அப்படின்னா அவன் இப்படிங்கிறது வந்து நடிக்கிறது. சூர்யா டென்ஷன் பண்ணாங்க, நாங்களே கோவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அவன் அடங்கவே மாட்டான். ஆனால் அதுதான் இன்றைக்கி அவனை வளர்த்துருக்கு சார். நமக்கு தெரியல அவனுக்குள்ளே இந்த இப்படி ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அது விளையாட்டாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து அவனை ஒர்க் அவுட் ஆக வச்சிருச்சு. அப்போவே நடிக்கணுன்றதில் ஆர்வம் இருந்திருக்கு சார், அதனால தான் இப்படி இமிட்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அவன். நமக்கு அது தெரியல, நம்ம வந்து என்னென்னா அவன்கிட்ட வந்து எரிச்சல் பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவனுக்குள்ளே உள்ளார அது இருந்திருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் மாரிமுத்தும் இருந்தாப்புல சார். எனக்கு கீழே வந்து மாரிமுத்துக்கு அப்புறம் வந்து ராஜகுமார்னு மலை படம் பண்ணார்ல அவர் இருந்தார், அவருக்கு அடுத்தது சூர்யா இருந்தாப்புல. இப்படி தான் எஸ்ஜே சூர்யாவோடைய நம்ம பார்த்த இது. நல்ல திறமைசாலி சார், நல்ல திறமைசாலி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்து ஜிவி ஃபிலிம்ஸில் நடந்துகிட்டு இருந்தது சார் ஆஃபீஸில். அப்போ ரிசப்ஷனில் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் நான். இப்போ அரேஞ்ச் பண்ணியிருந்தோடனே வசந்த் பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்துட்டு, ஏப்பா என்னப்பா இந்த இடத்துக்கு முகம் செட் ஆகலையே, வேறு ஆள் இல்லையா அப்படின்னாரு. சார் இல்லை சார் இது அப்படின்னு ஒரு ஆளை கோட்டு கீட்டெலாம் போட்டு ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டோம். அவருக்கு மைண்டு செட் ஆகலை. ஏன்ப்பா வேற ஆள் பாருங்கப்பாங்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எப்படி வேற ஆள் பார்க்க முடியும்? அப்புறம் பார்த்தேன். அப்புறம் சூர்யாட்ட சொன்னேன், என்ன சூர்யா ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமாண்ணா? ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே பாருங்கள் அப்படின்னேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டான் சார். செம்ம பர்சனாலிட்டியில் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டான். பார்த்தோன்னு வசந்த் சார்ட்ட இது ஓகேவா, சூப்பராக இருக்காருங்கன்னு அவரை உட்கார வச்சுட்டு ஷூட்டிங் எடுத்துட்டோம். அப்புறம் கேட்டேன், எப்படிங்க பிடிச்சிங்க சூர்யா? நான் பக்கத்தில் சோளா ஹோட்டலுக்கு போனேங்க, அங்கே ரிசப்ஷனில் ஒரு உட்காந்துருந்தாரு. அவர் வந்து கெஸ்ட்டு அங்கே தங்கியிருக்கிறாரு, ஏதோ ஒரு அதர் ஸ்டேட் ஆள். அவரை போய் ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான் சார். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நடிக்க வச்சு சீனை எடுத்துட்டோம். அப்படி ஒரு ஆள் சார் சூர்யா, பெரிய திறமைசாலி சார். மாரிமுத்தோட பணியாற்றிய அனுபவம் இருந்தது சார். மாரிமுத்தோட நிறைய அனுபவம் இருக்குது சார். மாரிமுத்து எப்படின்னா சார் வந்து ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒருத்தர். ஆமாம், எப்போவுமே என்னென்னா காமெடி. ஆமாம், எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் சார்.
என்ன வசந்த் சார் எவ்வளோ சீரியஸாக இது பண்ணாலும் எவ்வளோ கோவப்பட்டாலும் அந்த சுச்சுவேஷனையே காமெடியாக மாற்றிடுவார். சொல்லிடுற எல்லாருமே சிரிச்சிடுவோம். அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கேரக்டரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா சார் ஒரு நிறைய இன்சிடெண்ட்டு இருக்குது அவர் கூட, நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. என்னென்ன சார், ஒரு நாள் வந்து நேருக்கு நேர் படத்தில் வந்து என்னென்னா வசந்த் சார் அதான் சொன்னேன் ஒரு விஷயம்னா பிடிவாதம் பிடிப்பார் அப்படின்னு. இப்போ நேருக்கு நேர் படத்தில் வந்து சூர்யாவோட இன்ட்ரொடக்ஷன் சீன் சார், அதில் தான் அறிமுகமானார் சூர்யா. அவரோட இன்ட்ரொடக்ஷன் சீனு என்னென்னா வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் மிஷின் இருக்குல்ல சார், அதில் வந்து இவர் வந்து சூர்யா வந்து வெயிட் போட்டு பார்க்கணும், அதுதான் இன்ட்ரொடக்ஷன் சீனு. ஆனால் இவர் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யாராவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அதில் வெயிட் போட்டுட்ருக்கணும். அவங்க இறங்கினோன்னு இவர் வந்து அதில் ஏறுற மாதிரி சீனு நமக்கு. ஆனால் வந்து வசந்த் சார் என்ன சொன்னார்னா வந்து இவர் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி அதில் வெயிட் போடுறது யாராக இருக்கணும் அப்படின்னா ஆசை படத்தில் ஒரு லேடி சார், ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி நடிச்சிருந்தாங்க. என்னென்னா வந்து ஒரு 2 பஸ்ஸு கிராஸ் ஆகும். ஒரு பஸ்ஸில் அஜித் இருப்பார், ஒரு பஸ்ஸில் வந்து சோலட்சுமி இருப்பாங்க. சோலட்சுமியோட பொட்டு வந்து இப்படி கிராஸ் ஆகிருக்கும். அதை அஜித் பார்த்துட்டு என்ன செய்வார்னா சோலட்சுமியை கூப்பிடுவார் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அவள் பார்க்க மாட்டா. அப்போ பக்கத்தில் ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி பின் சீட்டில் உட்காந்துரும். அது பார்த்துட்டு என்னன்னு கேட்கும், இந்த மாதிரி அந்த பிந்தியை சரி பண்ண சொல்லுன்னு இவர் இங்கேன்னு சொல்லுவார். அப்புறம் அந்த அம்மா சொன்னோன்னே அவர் சரி பண்ணிக்கும். அந்த ஆங்கிலோ இண்டியன் லேடியை கூட்டுவா அப்படிங்கிறாரு. எங்களுக்கு அது யார் எந்த ஏஜென்ட்டு சொல்லி அது வந்தது, அது பேர் கீரு வயசு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, எந்த ஏரியான்னு கூட தெரியாது. இவர் அடம் பிடிக்கிறாரு, அதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிறாரு. வேறு வேறு ஃபோட்டோவை காட்டினா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து நானும் மாரிமுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு சார் வசந்த் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. ஏங்க அது செத்து போயிடுச்சின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து என்ன கிடச்சாங்களா அப்படின்னு கேட்டார். சார் அந்த லேடி செத்து போயிடுச்சு சார் அப்படின்னோன்னு. சரி பரவாயில்ல விடுங்க, வேறு யாராவது பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் அப்படின்ட்டாரு. சரி இன்னும் ஏஜெண்ட்டை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆங்கிலோ லேடி இந்த ஏஜில் வேணும் அப்படின்னு ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. மறுநாள் பார்த்தா அந்த லேடியை வந்து நிற்கிது ஷூட்டிங்கில். சூப்பர். அது சும்மா வேற நிற்க மாட்டேங்குது. வசந்த் சார்கிட்ட போய் சார் ஆசையில் பிந்தி சீனில் நடிச்சேன்னு ஞாபகப்படுத்து, ஏம்மா பிடிச்சி இழுத்து விட்ற, நீ இருமா ஒரு ஷார்ட் எடுக்கும்போது கிட்டக்க போகலாமான்னா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது அது. அப்புறமா வந்து இவர் ஷார்ட் வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு, அது நின்று பார்த்துட்டாரு. பார்த்துட்டு திரும்பி என்ன ஒரு லுக்கு விட்டார். என்னங்க அப்படின்னாரு. இல்லை சார் இறந்துட்டா சொன்னாங்க, நான் அதை வச்சுட்டு தான் சார் சொன்னேன், தெரில உயிரோடு தான் இருக்க போல இருக்கு அப்படின்னு. என்ன அவர் பொய் சொல்கிறதுக்கு அளவு இல்லையா அப்படின்னாரு. அப்புறம் நடிக்க வச்சேன் சார். இது மாரிமுத்தோட ஒரு கைங்காரியம். இன்னொரு சீனு சார், இன்னொரு கேரக்டர் அதே மாதிரி படத்தில் வந்து ஒரு இது சார், ஒரு ஆசிரமம் சார். அந்த ஆசிரத்தை நடத்துகிற ஒரு நிர்வாகிக்கு ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கிற ஒரு ஃபேஸ் வேணும் பாருங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு இப்படி தேடிட்டு இருக்கிறோம். பல பேரை ஃபோட்டோ காட்டுறேன், செட் ஆகலை. திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா வந்து வசந்த் சார் அந்த வேதம் புதிது படத்தில் வந்து ஒரு சாமியார் நடிச்சிருப்பார்ல அவரை பிடிங்க அப்படின்ட்டாரு. அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்களே அந்த சாமியாரை பிடிங்கன்ட்டாரு. இங்கே பாரதி ராஜா சார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் யாருக்குமே தெரியல. ஏன்னா அதெல்லாம் எப்போயோ எடுத்த படங்க, நீங்கள் என்னங்க எப்போ கேட்குறீங்க, ஏன்னா அதில் ஒர்க் பண்ணவங்களாம் யாரும் இல்லை, அதனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர் வந்து எப்படியாவது கொண்டு வாங்கன்னாரு. திருப்பி கேட்டேன், மாரிமுத்து இந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா. இவர் தான் ஐடியா கொடுப்பாரு. அப்புறம் கேட்டால் இவர் என்ன சொன்னார்னா வந்து மாரிமுத்து வந்து ஏங்க அதெல்லாம் நம்ம தேட முடியாதுங்கன்னாரு. சரி என்னங்க அவருக்கு பதில் சொல்கிறது, ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா மாரிமுத்து அந்த சாமியாரை வந்து கொஞ்சம் முகம் காட்டாமல் தான் எடுத்திருப்பாங்க ஷாட்டு, அதனால் பாரதி ராஜா சாரே நடிச்சிட்டாருன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டாரு. நான் போய் சொன்னேன், சார் அது வந்து பாரதி ராஜா சாரே நடிச்சிட்டாரான் அப்படின்னு. ஐயோ வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்ட்டாரு வசந்த். அப்புறம் வேறு யாரையும் பாருங்கள் அப்படின்னோன்னே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனை அதில் நடிக்க வச்சோம். இப்படி நிறைய நிகழ்வு இருக்குது சார். நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ் ஒரே ஆஃபீஸில் தான் சார், ஆசை இது மணிரத்னம் சார் அவரோட ப்ரொடக்ஷன் தானே, அதனால் எல்லாம் ஒரே ஆஃபீஸில் தான் இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பம்பாய் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோடனே டெய்லி வந்து ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து அரவிந்த் சாமியோட பேசணும், அவர் நம்பர் கொடுங்க, இல்லைனா அவர் இருந்தால் லைன் கொடுங்கன்னு சொல்லி டெய்லி கேட்டுக்கிட்டு ஒரு வாரமாக வந்துகிட்டே இருக்கு. இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அதேமாதிரி ஃபோன் வரும்போது நாங்கள் எல்லோரும் உட்காந்தோடனே ஒரு மாரிமுத்து தான் எடுத்தார் ஃபோனை. எடுத்தோடனே அந்த பொண்ணு கேட்குது, இந்த மாதிரி அரவிந்த் சாமியோட பேசணும் அப்படின்னோடனே இவர் உடனே நான் தான் அரவிந்த் சாமி பேசுகிறேன் அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட. அது அப்படியே பேசிகிட்டே வந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க சார், அரவிந்த் சாமி வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும் சார் அப்படின்னோடனே இவர் உடனே சொல்கிறேன், இல்லைங்க இதுதான் என் ஒரிஜினல் வாய்ஸ், படத்தில் வருது டப்பிங் வாய்ஸ் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கான நம்பிக்கையே இல்லை, ஒரு அரவிந்த் சாமியோட நம்ம பேசுகிறோமா அப்படின்னு அப்புறம் வச்சுட்டு எல்லாம் பயங்கரமாக சிரிச்சிடுறோம். இந்த மாதிரி
ரொம்ப காமெடி சென்ஸ் இருக்கிற ஒருத்தர் சார். எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார், ரொம்ப ஜாலியாகவே இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சூர்யா அவங்க கூட எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணார். அதுலேருந்து அப்புறம் மிஸ்கின் மூலமாக நடிகரானது எல்லாமே அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நேருக்கு நேர் படத்தில் சூர்யா நடிக்கிறதுக்கு சுஹாசினி ஒரு முக்கியமான காரணம் இல்லை? அதுவும் சுஹாசினி தான் அப்புறம் வந்து சொன்னாங்க, சிவகுமார் சாருக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு தான் அதுக்கப்புறம் போய் வசந்த் சாரோட நானும் கொஞ்சம் கூட போயிருந்தேன் சிவகுமார் வீட்டுக்கு. சூர்யாவை நடிக்க வைப்பதற்காக சிவகுமார் வீட்டுக்கு நீங்களும் வசந்தும் போன போது உங்களை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாத குறையாக விரட்டி விட்டாராமே சிவகுமார். ஆனால் சொந்தமாக நான் வந்து ஒரு பிளான்டு போடுறதுக்காக வந்து இடம்லாம் கூட பார்த்துட்ருக்கிறேன். அதனால் அவன் வாழ்க்கை கெடுத்துறாங்க வசந்த், தயவுசெய்து வெளியில் போங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டார் அவர். நேருக்கு நேர் படத்தில் சூர்யா நடித்த போது இன்றைக்கு தொட்டிருக்கின்ற உயரத்தை சூர்யா தொடுவார்னு நீங்கள் நினச்சிங்களா? எனக்கும் மாரிமுத்துவுக்கும் என்ன டியூட்டி அப்படின்னா, டெய்லி வந்து சிவகுமார் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு சூர்யாவுக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுக்கணும். வந்து அப்போ என்னென்னா வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.